சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக நீரிழிவு, அதி இரத்த அழுத்தம், இருதய நோய் என்பன காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடற்பயிற்சிகளுக்கான மேலதிக போஷணை மற்றும் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் ஒரு சில சரும பூச்சுக்களினால் இளைஞர்கள் மத்தியில் சிறுநீரக நோய் பாதிப்பு காணப்படுவதாக விசேட வைத்தியர் சுட்டிக்காட்டினார். 10 விதமான வயது வந்தவர்களுக்கு நாட்டில் சிறுநீரக நோய் காணப்படுகின்றது. எண்ணற்ற சிறுநீரக நோயாளர்கள் இனம் காணப்படாத நிலையிலும் உள்ளனர். தற்போதுள்ள எண்ணிக்கை 30-40 வீதம் வரை உயர்வடையும் நிலையில் காணப்படுகின்றது. சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கு முதலாவது காரணம் நீரிழிவு நோய், இரண்டாவது அதிரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய். நச்சுத்தன்மை உடலில் சேர்வது உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக இருந்தன. தற்போது சிகேடிஎக்ஸ் என்ற நிலை காணப்படுகின்றது. கொழும்பை அண்மித்த பகுதிகளில் இளைஞர்கள் சிறுநீரக நோயாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். அதற்கு காரணம் உடற்பயிற்சிக்காக பெற்றுக்கொள்ளப்படும் மேலதிக போசனை, சருமத்தை வெளிர செய்யும் சரும பூச்சுக்கள், மேலும் இரசாயனம் காரணமாக அமைகின்றன. இரத்த அழுத்தம், நீரிழிவுக்கு வழங்கப்படும் மருந்துகளினால் சிறுநீரக நோய் ஏற்படுவதாக நோயாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கட்டுப்பாடு இன்மையே காரணம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதே முதலாவது விடயம்.